Interest on capital. So interest on capital அப்படின்றது டூ effects இருக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ல டூ effects காமிக்குது பிஸ்னஸை பொறுத்தவரையும் அது ஒரு எக்ஸ்பென்சஸ் இல்லையா ஸோ அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் சைட் காமிக்கும் அண்ட் அதர் ஹேண்ட் ஓனருக்கு அது என்னது இன்கம் நல்லா பாருங்க ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஓகே ஸோ ஈக்விட்டி கேபிட்டலில் நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா அப்போ இந்த பிஸ்னஸில் அவங்களுக்கு என்ன கிடைக்குது இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது இல்லையா அப்போ இந்த பிஸ்னஸுக்கு அது ஒரு எக்ஸ்பென்ஸ் ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஷேர் ஹோல்டருக்கு பிரித்து கொடுக்கணும் அப்போ அது என்னது அது பிஸ்னஸுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் ஆனால் ஓனர் ஷேர் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த ஷேர் ஹோல்டர் எல்லாத்துக்குமே அது ஒரு இன்கம் ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் எந்த சைடு வரும் நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது லைபிலிட்டி சைடில் வரும் ஓகே ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும் அதை டெபிட் சைடு வைக்கிறோம் ஏன்னா அது ஒரு பிஸ்னஸுக்கு எக்ஸ்பென்சஸ் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் வருது எந்த ரெஸ்பெக்டிவ் ஹெட்டோடு அதை ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டல்ன்ற லெட்ஜரோட அந்த அமௌண்ட் என்ன ஆகுது இன்ட்ரெஸ்ட்ன்றது ஆட் ஆகுது அஃப்கோர்ஸ் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியை பொறுத்த வரையும் எல்லா இன்ட்ரெஸ்ட்டுமே அந்த ரெஸ்பெக்டிவ் ஹெட்டோட என்ன ஆகும் அது ஆட் ஆகும் ஓகே ஸோ இங்கே லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் இருக்குது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அஃப்கோர்ஸ் அது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ் தான் பிஸ்னஸை பொறுத்தவரை லாஸ் ஆனால் ஓனருக்கு அது வந்து இன்கம் இல்லையா ஸோ அப்போ வந்து இந்த ரெஸ்பெக்டிவ் கேபிட்டலோடு அது ஆட் ஆயிரும் ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 10,000 கேபிட்டல் 1,500 இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்போ டோட்டல் 11,500 அக்கார்டிங் டு ரூல் கிரெடிட் சைடு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ எந்த சைடு போடணும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு போடணும் ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 11,500